சேர சோழ பாண்டியர்கள் அதற்கு விலை போனார்கள். இப்ப இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. போர்ல நீ ஜெயிக்கணுமா, ராஜசூய யாகம் பண்ணு. பிள்ளை வேணுமா, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேரு ராமேஸ்வரம் போய் சத்ரு வினோசினி யாகம்னு ஒண்ணு பண்றாங்களாம். அது என்னன்னா, எதிரிகள் அடியோட அழிஞ்சு பூண்டோட போயிருவாங்களாம் அந்த யாகத்தை பண்ணா. இத மந்திரிகள் போய் பண்ணா பரவாயில்ல, IAS அதிகாரிகள் கூட போய் பண்றாங்களாம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு எங்க போச்சு? அப்ப உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்று ஒரு புலவர் சோழன் நலன்கிள்ளியை பற்றி ஒரு புறநானூற்று பாடல்ல பாடுறாரு. என்ன பாடுறாரு? கொடியோர் தெருதலும் செவ்வியோர் கழித்தலும் ஒடியா மறையின் மடிவிலையாகி நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்போர்க்கு இனனாகிலியர். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்தவங்களுக்கு நீ இன்பத்தை கொடு, தீயோருக்கு தண்டனை கொடு, தகுதி உடையவங்களுக்கு தக்க பரிசல்கள் கொடு, நேர்மை மாறாத முறையால் நற்செயல்கள் செஞ்சா உனக்கு நல்வினை வரும், தீச்செயல்கள் செய்தால் தீவினை வரும். நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்போர்க்கு இனனாகிலியர். இதற்கு மாறாக ஏதாவது ஒன்று உண்டு என்று யாராவது சொன்னா அவங்க பேச்ச கேட்டு ஏமாந்துராத அப்படின்ட்டு இன்னைக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழன் நலங்கிள்ளிக்கு உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அறிவுரை கூறுகின்றார். ஏன் கூறினார்? இதுதான் கேள்வி. அப்ப அன்றிலிருந்து இன்று வரை நாம் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம். நம்முடைய பண்பாடு இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள். எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா, எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள். வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதிலே எந்த பெருமையும் இல்லை, அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது, மொழி பற்றி எனக்கு கிடையாது. வெறும் இன உணர்வு, இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான்.